வணக்கம் மக்களே, வாங்க பார்க்கலாம். இன்றைக்கி வந்து சித்திரை கிருத்திகை. நான் வந்து நார்மலாக சேமியா போட்டு பாயசம் பண்ணுவேன். அது இன்றைக்கி வேணான்ட்டு பச்சை பருப்பு பாயசம் செய்கிறேன். எப்படி செய்வதுன்னு நான் உங்களுக்கு காட்டுறேன். இப்போ வந்து பச்சை பருப்பு கொஞ்சம் நல்லா லைட்டாக வறுத்துக்கலாம். தீயாதளவுக்கு வறுத்துக்கலாம். தீஞ்சதுன்னா பாயசம் கருப்பாக இருக்கும். மீடியமாக வறுத்துக்கலாம். நல்லா பொன்னமாக ஓரளவுக்கு நல்லா வறுத்துக்கலாம். நல்லா வறுப்பட்டுச்சு. இப்போ வந்து நம்ம எடுத்து குக்கரில் மாற்றிக்கலாம். குக்கரில் மாற்றிக்கலாம். நம்ம எல்லாத்தையும் போட்டாச்சு. அதுக்கேற்ற நம்ம அளவு தண்ணி ஊற்றிக்கலாம். நம்ம இப்போ பாருங்கள், அளவு தண்ணி ஊற்றிக்கலாம். வேக வைக்கிறதுக்கு 2 சொம்பு ஊற்றிக்கிறேன். நல்லா வேகட்டும் கொலன்னு. அதான் வெயிட் போட்டாச்சு. இப்போ பற்ற வச்சு நான் வைக்க போகிறேன். வேகட்டும். அது வெந்த அப்புறம் உங்களுக்கு காட்டுறேன் நான் எப்படி செய்வதுன்னு. ஒரு 3-4 விசில் வரட்டும். ரெடி பண்ணுற தேங்காவை வந்து நம்ம சின்னதாக கட் பண்ணி ரெடி பண்ணி வச்சுக்கலாம். அது பருப்பு வேகிறதுக்குள்ள இது ரெடி பண்ணிக்கலாம். நல்லா பொடியாக கட் பண்ணிக்கலாம். அப்போ தான் நல்லாயிருக்கும் பாயாசத்துக்கு. இந்த அளவுக்கு கட் பண்ணால் போதும். தேங்காய் இப்போ நல்லாயிருக்கும் பாயாசம். இது கொஞ்சம் அது கொஞ்சம் போட்டோம்னா நல்லாயிருக்கும். பச்சை பருப்பு பாயாசத்தில் டேஸ்ட்டாக இருக்கும். பச்சை பருப்பு பாயாசத்துக்கு வந்து தேங்காய் கட் பண்ணி வச்சுருக்கேன். கொஞ்சம் திருவல் வச்சுருக்கேன். ஏலக்காய், திராட்சை, முந்திரி வச்சுருக்கேன். இது எல்லாமே நான் நெய்யில் வறுத்து போடும்போது உங்களுக்கு நான் காட்டுறேன். பாருங்கள், நான் வந்து பச்சை பருப்பு பாயாசத்துக்கு வந்து ஒரு 1/4 கிலோ வெல்லம் எடுத்துக்க. அது நல்லா நம்ம நுணுக்கிக்கலாம். நல்லா நுணுக்கி நல்லா பவுடராக பண்ணிக்கலாம். கட்டி முட்டி இல்லாமல். பாருங்கள், 4 விசில் விட்டு எடுத்தாச்சு. இப்போ வந்து நான் ஓப்பன் பண்ணிட்டு குக்கரு. இந்த பாருங்கள் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். நம்ம பாருங்கள், கொஞ்சம் நல்லா கதர் நல்லா பரவாயில்ல. நல்லா கொலன்னு வந்துடுச்சு. பருப்பு செமையாக இருக்குது. நல்லா இருக்குது பாருங்க. எப்படி இருக்குது பாருங்கள். வச்சுக்கலாம். எதுனாலனா வெந்த பருப்பு இன்னொரு வாட்டி வச்சு அதில் வெல்லம் போட்டு நல்லா கலக்கலாம். அப்போ தான் கரையும் அந்த வெல்லம் நல்லா. இப்போ பாருங்கள், நான் வைக்கிறத வச்சுட்டேன். இப்போ நல்லா அந்த வெல்லத்தை போடலாம். ஃபஸ்ட்டு ஏலக்காய் போட்டுக்கலாம். நமக்கு தேவையானது. அடுத்தது வெல்லம் போட்டுக்கலாம். நமக்கு வைக்கிறேன். இது இறக்கிச்சு. இப்போ நான் வந்து தாளித்து கொட்டிட்டு வைக்க போகிறேன். திருப்பி ஒரு வாட்டி. இப்போ நெய் போட்டுக்கிறேன் நான். எதுக்குன்னா அது தாளிக்கணும். நம்ம அது பச்சை பருப்புக்கு தாளிச்சில்ல. நம்ம நெய் போடுறேன். கொஞ்சம் 50 நெய் போடுறேன் நான். நல்லா காயிட்டோம். நெய் நல்லா காஞ்சிடுச்சு. தேங்காய் வந்து சின்னதாக கட் பண்ணி வச்சுக்கிறேன். அதை நம்ம போட்டுக்கலாம். அது கொஞ்சம் ப்ரௌனாக ஆகணும். நல்லா கொஞ்சம் ப்ரௌன் கலரில் வந்தோன்னே அதுக்கப்புறம் முந்திரி திராட்சை நான் போடுறத நீங்கள் பாருங்கள் எப்படி நான் போடுறேன்ட்டு. தேங்காய் நல்லா ப்ரௌன் ஆகிடுச்சு. இப்போ அடுத்தது நம்ம முந்திரி போட்டுக்கலாம். திராட்சை அவ்வளோதான். கொஞ்சம் அந்த திராட்சை வந்து கொஞ்சம் பலூன் மாரி எழும்போம். நல்லா பெருசாக புஷ்ஷுன்னு வர பாருங்கள். அந்த டைமில் நம்ம எடுத்துடலாம். நம்ம இப்போ பாருங்கள், நம்ம எடுத்துட்டோம். நல்லா பாருங்கள், சூப்பராக வந்துடுச்சு பாருங்கள். இப்போ வந்து அந்த பச்சை பருப்பு பாயாசத்தில் இப்போ எல்லாத்தையுமே ஊற்றிக்கலாம். முந்திரி, திராட்சை, தேங்காய் எல்லாமே நெய் போட்டது பாருங்கள். பார்க்குறதுக்கே சூப்பராக இருக்குது பாருங்கள். இன்னும் சாப்பிட்டா எவ்வளோ நல்லாயிருக்கும் நமக்கு. இப்போ வந்து கொஞ்சம் தேங்காயும் திருவி போடுறேன். நான் ஒரு கை போடுறேன். இன்னும் நல்லாயிருக்கும். அது பாயாசம் சூப்பராக இருக்கும். கொஞ்சம் திருவி போட்டோம்னா ஒரு கை சூப்பராக இருக்கும். இப்போ எல்லாம் போட்டாச்சு. நம்ம கலக்கலாம். நம்ம இப்போ பாருங்கள், நான் வந்து இன்றைக்கி வந்து சித்திரை கிருத்திகை. நான் நார்மல் பாயாசம் தான் செய்வேன். சேமியா போட்டு என் பையன் ஆசைப்பட்டுட்டான். நேற்றே எனக்கு கேட்டான் பச்சை பருப்பில் செய்வானே. இப்போ பாருங்கள், செஞ்சுருக்கேன். இந்த பாருங்கள் ரெடி ஆகிடுச்சு பாருங்கள் பச்சை பருப்பு பாயாசம். எப்படி இருக்குன்னு பார்த்து கமெண்ட்லாம் சொல்லுங்கள்.